My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோல மாடி தோட்டத்துல grow bagல எப்படி நம்ம பீட்ரூட்டை விதையில இருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கறதுன்னு பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல I am also going to showcase a simple technique. எதுக்குனா நம்ம ஒரு குறுகிய இடத்துல அதிகமான அறுவடையை நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது தான். Instead of getting regular harvest by following this technique, you will get an abundance amount of harvest. This is a well-known method followed by many gardeners and இதுக்கு பேர் என்னன்னா multi sowing method, கூட்டு விதைத்தல் முறை. ஸோ இந்த மல்டி சோயிங் மெத்தடில் அதாவது இந்த கூட்டு விதைத்தல் முறைப்படி நம்ம எப்படி பீட்ரூட்டை நம்ம விதைக்கலாம், எப்படி ஒரு குறுகிய இடத்துல அதிகமான அறுவடை எடுக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை நம்ம விதைப்பிலேருந்து ஆரம்பிக்கலாம். Let's start this video from seed sowing. Before we even begin this video, we have to understand one simple thing. Beetroot விதைகள்ன்றது ஒரு நார்மலான விதைகள் கிடையாது. Because one single beetroot seed is a clutter form of multiple individual seeds. அதாவது ஒரு பீட்ரூட் விதைக்குள்ள சின்னதா 2-3 விதைகள் இருக்கும். ஸோ நீங்க அந்த விதையை விதைக்கிறப்போ அதுல இருந்து 2-3 நாற்றுகள், ஒரே ஒரு பீட்ரூட் விதையிலிருந்து 2-3 நாற்றுகள் ஈஸியாவே முளைச்சு வரும். அண்ட் பை டிஃபால்ட்டாவே இதுல வந்து மல்டி சோயிங் மெத்தட்ன்றது ரொம்ப ஈஸி. மல்டி சோயிங் மெத்தட்ன்றது குறிப்பா இந்த ரூட் வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், முள்ளங்கி, நூல்கோல், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடா வளரக்கூடிய ஈஸி growing வெஜிடபிள்ஸ்ல இந்த மல்டி சோயிங் மெத்தட்ன்றது ரொம்ப ஈஸியாவே அப்ளிகபிள். For this method we are going to sow 3 seeds per capsule. அதாவது ஒரு விதை குழியிலையும் நாம 2-3 விதைகள் விதைக்க போறோம். பீட்ரூட்ன்றது ஒரு குளிர்கால பயிர். ஆனால் பீட்ரூட்லேயே ஒரு சில ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் சம்மர்லேயும் ஈஸியாக வளர்க்கலாம். அண்ட் இப்போ வரப்போகிற ஆடிப்பட்டத்துக்கும் அண்ட் அடுத்து வரப்போகிற குளிர்காலத்துக்கும் இந்த பீட்ரூட்டை நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். பிகாஸ் இந்த பீட்ரூட்ன்றது 45-60 நாட்களுக்குள்ளே அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். As you can see, I am sowing like 4 to 5 seeds per capsule. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் 2-3 விதைகள் விதைச்சாலே போதும். அதுலேருந்து வளரக்கூடிய நாற்றுகள் வந்து அதிகமாக இருக்கும். அதில் நம்ம செழிப்பான நாற்றுகள் மட்டும் ஒரு 4-3 விட்டுட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க. For seedling mix, I am using my own homemade seedling mix that is so easy to make. வெறும் 2 பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விதை கலவை தான் நான் இங்கே பயன்படுத்தியிருக்கேன். 1 part vermicompost, 2 part coco coir, 1 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தேங்காய் கழிவு, கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு, நீம் கேக் பவுடர், இது 3மே இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளான விதை கலவை நீங்களே ரெடி பண்ணிடலாம். விதை விதைச்சிட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு சின்ன லேயர் ஆஃப் அதே விதை கலவை நீங்கள் போட்டு மூடிட்டு ரொம்ப ஒரு ஜென்டில் அமௌண்ட் ஆஃப் ஷவர் மாதிரி தண்ணி மட்டும் விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விடாதீங்க. That may dislocate the seeds inside. ஜென்ரலாக அந்த பீட்ரூட் நாற்றுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5-1 வாரத்துக்குள்ளே முளைக்க ஆரம்பிச்சிடும். பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண இண்டோர் சீட் சோயிங் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 3 நாட்களில் பீட்ரூட் விதைகள்லாம் ரொம்ப ஈஸியாக முளைச்சு வந்துடும். இண்டோர் சீட் சோயிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் டு ஸ்டார்ட் யுவர் சீட்ஸ். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஹோம் கார்டனிங் வச்சிருக்கீங்கன்னா விதைகளை நீங்கள் அவுட்டர் என்வரான்மெண்ட் கண்டிஷனில் முளைக்க வச்சு கொண்டு வரதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அதில் ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் யுவர் சீட்ஸ் இண்டோர் வில் கிவ் எ much better, easier way to germinate all the seeds evenly without any problem. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். வேணுன்றதை தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த அப்டேட்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து 2 வாரங்கள் கழிச்சு இருக்கிறத பார்க்கலாம். கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து 3 வாரங்கள் கழிச்சு நம்ம அதை ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். நீங்கள் நாற்றுகள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. நம்ம விதைச்ச ஒரு விதையிலிருந்து ஒரு 2 நாற்றுகள் ஈஸியாக முளைச்சி வந்திருக்கு. இதில் எதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக பிக் பண்ணி ஒரு 3 நாற்றுகள் விட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பீட்ரூட் வளர்க்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அகலமான ஒரு தொட்டியில இல்லை குரோபல்ல வளங்க. ஏன்னா அது அப்போ தான் நல்லா கொஞ்சம் வைடாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த பீட்ரூட் கிழங்குன்றது கொஞ்சம் நல்லா திக்காக வைக்கும். நீங்கள் க்ரோ பேக்கில் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் கூட தாராளமாக வளர்க்கலாம். பட் அது ஏற்ற நம்பர்ஸில் தான் நம்ம வளர்க்கணும். ஆனால் இந்த மல்டி சோயிங் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய இடத்துல நீங்கள் அதிகமான அறுவடை ஈஸியாக எடுக்கலாம். அது எப்படின்றது இந்த பீட்ரூட் வளர உங்களுக்கே புரியும். ஸோ பீட்ரூட் வளர்கிறதுக்கு எது சிறப்பான மண் கலவை? வாட் இஸ் த பெஸ்ட் சாயில் மிக்ஸ் டு க்ரோ பீட்ரூட்? பீட்ரூட்ன்றது ஒரு மீடியமான நியூட்ரிஷன் கன்சூமிங் வெஜிடபிள். இதுக்கு ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்து தேவையும் கிடையாது, ரொம்ப கம்மியான ஊட்டச்சத்து தேவையும் கிடையாது. முள்ளங்கி மாதிரி இதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு மீடியமான அளவுக்கு நியூட்ரிஷன் பேலன்ஸ்டாக இருந்தால் போதும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மண்கலவை மட்டுமே இதுக்கு கொடுக்கலாம். பட் we have to add little bit extra of coco coir. அதாவது இந்த தேங்காய் நார் கழிவு நம்ம கொஞ்சம் அதிகமாக இதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் த பீட்ரூட் requires much higher moisture soil. மற்ற காய்கறிகள் இல்லை மற்ற அடிப்படை காய்கறிகளை கம்பேர் பண்ணுறப்போ பீட்ரூட்டுக்கு வந்து கொஞ்சம் மண்ணிலோட ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதனால சிறப்பாக வளரும்.
முள்ளங்கி மாதிரி. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ 2-3 இன்ச் குழி எடுத்து அதில் ஒரு அந்த சீட்லிங் இதுவும் அப்படியே ஃபுல்லாக அந்த ஃபார்ம் மாறாமல் அப்படியே கொண்டு போய் அதில் வச்சுருங்க. ஒரு சீட்லிங்ஸ் அதாச்சும் ஒரு அந்த மோல்டு சீட்லிங்ஸ்க்கும் இடையே நல்லா ஒரு ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் கேப் விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பீட்ரூட் சுற்றி அது 2-3 வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் கழித்து அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம 2வது அப்டேட் பார்க்கலாம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 2 வாரங்கள் கழித்து இப்போ நீங்கள் பார்த்த அந்த டப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு க்ரோ பேக்கில் பீட்ரூட்டோட நாற்றுகளை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். அதாச்சும் ஒரு சில வாரங்களுக்கு அட்வான்ஸாக நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேருந்து இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகும். ஸோ பீட்ரூட்டோட இலைகள்ன்றது இந்த மாதிரி தான் நல்லா ஒரு அடர்த்தியான ஒரு ரெட் நிறத்தில் இல்லை அந்த ஒரு ரெட் அண்ட் பிங்க் கலந்த மாதிரி ஒரு நிறத்தில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 3வது அப்டேட் பார்த்துடலாம். பீட்ரூட் வளர்க்குறதுக்கு குறிப்பாக தேவைப்படுறது என்னென்னா ஒரு நல்லா வெளிச்சமான பகுதி. உச்சி வெயில் கிடையாது, நல்லா வெளிச்சமான பகுதி. இட் ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 6 hours ஆஃப் சன்லைட், டைரக்ட் சன்லைட். ஒரு கரெக்டான ஈரப்பதமான மண், ஒரு கரெக்டான பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஒரு ஃபுல் டைரக்ட் சன்னில் இருக்கக்கூடிய வெளிச்சம், இது இருந்தாலும் இப்போதும் பீட்ரூட் வந்து ரொம்ப சுலபமாக வளர்ந்துடும். as you can see அந்த கிழங்கெல்லாம் எந்த அளவுக்கு அடியில் வச்சிருக்குன்னு பீட்ரூட் வந்து மண்ணுக்கு மேலே தான் வளரும். இது கரெக்டாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 30 நாட்கள் கழிச்சு இருக்கிற அப்டேட். ஒன்ஸ் பீட்ரூட் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேகமாகவே வளரவும் செய்யும். இப்போ அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 4வது அப்டேட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த க்ரோ பேக் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு, அதில் எந்த அளவுக்கு பீட்ரூட் வளர்ந்துருக்குன்றதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பீட்ரூட் இருக்குன்றதையும். ஸோ ஒரு ஸ்பாட்லேயும் கரெக்டாக 4 பீட்ரூட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி வேறு டைரெக்ஷனில் 4 பீட்ரூட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதுதான் இந்த மெத்தட், மல்டி சோயிங் மெத்தட். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஒன்று நெருக்கமாக ஒரு மாதிரி கிளம்ப்டாக தான் இந்த பீட்ரூட் வளரும். நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ இஷ்யூஸ் இன் க்ரோயிங் லைக் திஸ். இப்போ அடுத்ததாக ஹார்வெஸ்ட் டைம். நம்ம இந்த பீட்ரூட்டை எப்படி அறுவடை பண்ணுறது? ஓகே, பீட்ரூட் ஒன்று நெருக்கமாக வளர்த்தாச்சு. இது அறுவடை பண்ணுறப்போ ஒன்றுக்கு இன்னும் டிஸ்டர்ப் ஆகும்ல. ஸோ அதை நம்ம எப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக க்ளீனாக அறுவடை பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஒன்ஸ் அந்த பீட்ரூட் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த செடிக்கு உரம் சேர்க்கறதுனா சேர்க்கலாம். ஒரு ஹை நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஏதாச்சும் உரம் அது கொட்டிடாதீங்க. ரொம்ப ஒரு நார்மலாக ரொம்ப ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய உரம், ஒரு மண்புழு உரம் ஒரு கையளவுக்கு சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாக நியூட்ரிஷன் சேர்த்துட்டிங்கன்னா அது மேலே இருக்க இலைகள் தான் அதிகமாக வளருமே தவிர கிழங்கு வந்து பெருசாக ஷேப் வைக்காது. ஸோ இப்போ அந்த அறுவடை பண்ணுறப்போ அந்த 4 பீட்ரூட்டில் எந்த பீட்ரூட் நல்லா பெருசாக ஒரு கரெக்டான ஷேப்பில் வளர்ந்துருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம அதை மட்டும் தான் தனியாக அறுவடை பண்ணணும். ஸோ எப்படி அறுவடை பண்ணுறது? இட்ஸ் குவைட் சிம்பிள். இப்போ மொத்தமாக 3 பீட்ரூட் இருக்குது. இந்த ஒரு பீட்ரூட் மட்டும் வளர்ந்துருக்குன்னா அந்த கிழங்கை பிடிச்சி லைட்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ரூட் எந்த டேமேஜஸும் இல்லாமல் மற்ற அந்த பீட்ரூட்டை அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது மட்டும் கரெக்டாக வெளியே வரும். ஸோ இல்லை அந்த மற்ற 3 கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு பீட்ரூட்டுன்றது நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம இதை மட்டும் தான் தனியாக அறுவடை பண்ண போகிறோம். அண்ட் பீட்ரூட் அறுவடை பண்ணுறது எது ப்ராப்பரான சைஸ். எப்பவுமே பீட்ரூட் வந்து நீங்கள் என்ன வெரைட்டி வளர்க்குறீங்கன்றதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, அதுவும் அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீட்ரூட் மட்டும் தான் நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பீட்ரூட் அது ஹைப்ரிட் வெரைட்டியாகவே இருந்தாலும் நீங்கள் நார்மலாக ஆர்கானிக் மெத்தடில் வளர்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற சைஸை விட பாதி தான் இருக்கும். அதுவே கரெக்டான சைஸ். ஸோ அந்த சைஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அறுவடை பண்ணிடலாம். எப்பவுமே பீட்ரூட் வந்து கொஞ்சம் டெண்டராக இருக்கப்போ அறுவடை பண்ணுங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டுக்கான தனித்துவமான நிறம்ன்றது நல்லா அடர்த்தியாக இருக்கும். எப்பவுமே காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் அந்த டெண்டர் ஸ்டேட்டில் நீங்கள் அறுவடை பண்ணுறப்ப மட்டும்தான் அதோட நியூட்ரிஷன்றது கரெக்டான வேல்யூவில் அந்த காய்கறிகளில் இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக அந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி திருகி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது வெளியே வரும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு பீட்ரூட்டை அறுவடை பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது வளர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் எது பெருசாக இருக்கோ இதை நீங்கள் அறுவடை பண்ணணும். ஸோ பை திஸ் மெத்தட் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் அதிகமான பீட்ரூட்டை ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த பீட்ரூட் கிழங்கையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய அந்த இலைகள், த லீவ்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் நியூட்ரிஷன் ரிச் எடிபிள் பார்ட். ஆனால் அதை நம்ம பெருசாக கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அது வரதும் கிடையாது. ஸோ நீங்கள் மாடி தோட்டத்தில் பீட்ரூட் வளர்க்குறப்போ மறக்காமல் அந்த இலைகளையும் சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஒரு பொருள் அது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் ஒரு சின்ன இடத்துல எப்படி அதிகமான நம்பர்ஸ் ஆஃப் பீட்ரூட்டை விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்னு பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த டெக்னிக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி மாடி தோட்டத்தில் பீட்ரூட் ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Let's stay connected to create a better environment, and thank you by PK.